இந்தியாவுக்கு இந்த சம்மர் அதிக வெப்பம் கொண்டதாகவும் வெப்ப அலைகள் நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் கடந்த மார்ச் 31 இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இது ஏன் நம்ம பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னா, இந்த வெப்ப அலை மனித உயிர்களை மாய்க்கக்கூடிய வேலைகளை செய்யும் என்பதற்கான ஆய்வுகள் இருக்கு, அதுக்கான உதாரணங்கள் இருக்கு. உண்மையிலே அது கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான், ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா இந்திய நிலப்பரப்பை பொறுத்தவரை வெப்ப அலையுடைய தாக்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார் போன்ற பகுதிகள்லாம் வெப்ப அலைகளுடைய தாக்கம் பீக் சம்மர்ல ஏப்ரல் டு மே அண்ட் ஜூன் வரை கடுமையா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா கடந்த 2-3 வருஷமா பார்த்துக்கிட்டோம்னா தென்னிந்தியாவும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளம், தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய பகுதிகளுக்கும் இந்த வெப்ப அலையுடைய தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கு.